கார்த்திகை தீபம் சீரியல் மார்ச் 21 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. கார்த்திக் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா தீபா நிறைய வாட்டி கால் பண்ணியிருக்காங்க. உடனே தீபாவுக்கு திரும்பவும் கால் பண்ணி ஏங்க என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் தீபா அப்படியே லைனாக சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே கார்த்தி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க தீபா கிட்ட. தீபாவும் அதே மாதிரி போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு தெரியாமல் இப்போ திரும்பவும் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்கே ஆஃபீஸர் முன்னாடி சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ஆஃபீஸரும் இந்த கல்யாணத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும் போல இருக்குது, நீங்கள் ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறீங்கன்னு தான் நினச்சேன், இனி இந்த கல்யாணம் இங்கே நடக்காது அப்படின்னு ஆஃபீஸர் சொல்லவும் ஆனந்த் ரியா 2 பேரும் முடிவு பண்ணி நேராக கோவிலுக்கு போகிறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக. அதுக்குள்ளே கார்த்தி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுறாங்க. இங்கே இவங்க 2 பேரும் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே ரியா ஆனந்த் 2 பேரும் கோவிலுக்கு போய் கல்யாணமே பண்ணி முடிச்சிடறாங்க. தீபா கார்த்தி 2 பேரும் ஒவ்வொரு கோயிலாக ஏறி இறங்கி இவங்களை தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க இருக்கிற கோவிலுக்கும் வராங்க. இவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறத பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு திரும்பவும் ஷாக் ஆகி ஆனந்தை போய் பயங்கரமாக திட்டுறாங்க கார்த்தி. டே அண்ணா, உன்னை நம்பி அண்ணி இருக்காங்க, மீனாட்சி அண்ணி ரொம்ப அண்ணா உனக்கு எப்படி மீனாட்சி அன்னைக்கு துரோகம் பண்ணுங்கிற மனசு வந்துச்சு? இவங்க நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இவங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நான் அன்னைக்கு சொல்லும்போது நீ எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொன்னே இல்லை, இப்போ எப்படி நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண அப்படின்னு கார்த்திக் கேட்க, இங்கே பாரு கார்த்தி, இதுக்கெல்லாம் தீபா தானே காரணம், தீபா தானே உங்ககிட்ட இதை சொல்லி வர வச்சிருக்கா, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதில் எப்படி நாங்கள் தலையிடாமல் இருக்க முடியும், இது நீ மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, மீனாட்சி அண்ணியும் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு கார்த்திக் பயங்கரமாக ஆனந்த் போட்டு திட்டி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. தீபாவும் அதே மாதிரி ஆனந்த்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. இப்போ தான் தீபா கார்த்திக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே திரும்பவும் ஆனந்துக்கு இந்த மாதிரி ஒரு ரோலை கொடுத்து ப்ளே பண்ண வச்சுருக்காங்க. 2 நாளாகவே கேடி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமான அப்செட் எபிசோட்னு சொல்லலாங்க. அடுத்தது இந்த விஷயம் அபிராமிக்கு தெரிய வந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.